1918 அக்டோபர் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ஸ்ரீ சாய்பாபா தம் பூத உடலை துறந்தார். பாபாவின் எளிமையான உபதேசங்கள் மக்கள் மனதில் அதிசயகரமான மாற்றங்களை உருவாக்கின. பலர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர். பலரும் பக்தி மார்க்கத்தில் வந்தனர். பலர் தெய்வீக நிலையை அனுபவித்தனர். தமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் பலத்தையும் துறந்து சமுதாய நலனுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் பாபா. அவர் மதங்களை வேறுபடுத்தி காணவில்லை. ஏழையையும் பணக்காரர்களையும் ஒன்றாகவே கண்டார். அவருடைய தெய்வீக தன்மையால் எண்ணற்ற மக்களின் வாழ்விலே ஒளியேற்றினார். பாபா இறந்தபோது உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஷிர்டி கண்ணீரால் நிறைந்தது. பாபா மறையவில்லை. அவர் ஸ்தூல உடல் தான் மறைந்தது. நம்பிக்கையோடு பாபாவை அழைத்தால் நம் முன் அவர் இருப்பதை உணர முடியும். பாபா தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். பாபா நம்முடன் இருந்தார், இப்போதும் நம்முடன் இருக்கிறார், என்றும் நம்முடன் இருப்பார். நான் உங்களுடன் இருந்தேன், இப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், என்றும் உங்களுடன் தான் இருப்பேன்.